ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்டென்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்டென்ஸ்னால் என்ன? வாக்கியம். எதை நம்ம ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்? இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். அது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கும், அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் இணைந்து கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். ஸோ நம்ம சொல்லக்கூடிய வேர்ட்ஸ், அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கணும், முழு அர்த்தத்தையும் கொடுக்கணும், முழுமை பெற்று இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னம்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் ரெண்டு வார்த்தையை வச்சுட்டு நம்மளால் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடு, முழுமை பெற்று இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு சென்டென்ஸ். ஹீ ஈட்ஸ், அவன் சாப்பிடுகிறான். ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு வேர்டு வச்சு கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். அப்போ ரெண்டு வார்த்தை, மூணு வார்த்தை இல்லை அதுக்கு மேலே வார்த்தைகள் எல்லாம் இணைஞ்சு இருந்ததுன்னா அது எல்லாமே சென்டென்ஸா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஓகேவா? அது ஃப்ரேஸாவோ அல்லது சபார்டினேட் கிளாஸாவோ கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், when I was a child, நான் குழந்தையாக இருந்த பொழுது. இப்போது அர்த்தம் இருக்குது, ஆனால் கூட இங்கே என்ன ஆகலை அப்படின்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும், அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? ஸோ இது வந்து என்ன கிடையாதுன்னா சென்டென்ஸ் கிடையாது, இது சபார்டினேட் கிளாஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்தில் இருந்து. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் கொடுக்குது, ஆனாலும் இதுவும் என்ன கிடையாது, சென்டென்ஸ் கிடையாது. இதுதான் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ்னால் என்னங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, a sentence starts with a capital letter and ends with any of these punctuation marks. தென் ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கும், அண்ட் ஏதாவது ஒரு பங்க்சுவேஷன் மார்க், அதை ஃபுல் ஸ்டாப்பாகவோ கொஸ்டின் மார்க்காவோ இல்லை எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்காவோ இருக்கலாம். ஸோ இந்த பங்க்சுவேஷனில் அது எண்ட் ஆகும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் எவ்வளோ டைப்ஸில் இருக்குது, எவ்வளோ வகைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா there are 4 types of sentences. ஸோ சென்டென்ஸ் வந்து மொத்தம் 4 டைப் இருக்குது. they are, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்ஸ், செகண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், third imperative sentence, and fourth exclamatory sentence. அடுத்து இந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் நம்ம எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான பிளேஸில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். டிக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னம்னா செய்தி வாக்கியம். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? செய்தி வாக்கியம், ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை தான் நம்ம செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷில் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் எ சென்டென்ஸ் தட் மேக்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் அபவுட் அ ஃபேக்ட் ஆர் an explanation ஆர் an information. ஸோ இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும், ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த சென்டென்ஸ். அந்த செய்தி எதை பற்றியதாக இருக்கலாம் அப்படின்னா ஃபேக்ட். ஸோ ஃபேக்ட் அப்படிங்கும்போது ஒரு உண்மை, மாறாத ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நம்ம சொல்லலாம். தென் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் சொல்லலாம். அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னம்னாலும் அதை நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். தென் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷில் நம்ம 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னம்னாலும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது, மோஸ்ட் காமன் டைப்பு, அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான். திஸ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் எண்ட்ஸ் வித் பீரியட். இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எதில் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பீரியட், அதாவது ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகும், கேபிட்டல் லெட்டர். இந்த 4 சென்டென்ஸுக்குமே இதுதான் காமன். ஸோ 4 சென்டென்ஸுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும், பட் எண்டிங் தான் டிஃபர் ஆகும். இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து இதில் முடியும், ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். எக்ஸாம்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் மை டாக் இஸ் சிக், என்னுடைய டாகுக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய நாய்க்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ இது ஒரு செய்தி.
தென் செகண்ட், he is going to temple. அவன் கோவிலுக்கு போகிறான் அல்லது கோவிலுக்கு போய்கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் ஒரு செய்தி. தேர்ட், ஐ எம் லிவிங் இன் எ ஹோட்டல். நான் வந்து ஹோட்டலில் தங்கியிருக்கேன். ஃபோர்த், ஷீ டசன்ட் ஹாவ் எ குட் ஹார்ட். அவளுக்கு நல்ல மனசு இல்லை. ஸோ இதுவும் ஒரு செய்தி தான். தென் ஃபிஃப்த், தே ஆர் மை டீம். அவர்கள் என்னுடைய டீம். அவங்க எல்லாம் என்னுடைய குழுவை சேர்ந்தவர்கள். ஸோ இதுவும் ஒரு செய்தி. இப்போ ஃபேக்ட்னு சொன்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் மேற்கில் உதிக்கும். இது வந்து ஒரு செய்தி, தகவலை சொல்கிறது தான் ஃபேக்ட் இல்லையா, மாறாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கும், எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப். செகண்ட், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் தமிழில் என்னது, வினா அல்லது கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். வினா வாக்கியம் அல்லது கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். எதுக்காக இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்? பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் டு ஆஸ்க் எ டைரக்ட் கொஸ்டின். ஸோ இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கொஸ்டின் கேட்குறதுக்காக, கேள்வி கேட்குறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் WH கொஸ்டின். WH வேர்டு, அதாவது வாட், வேர், விச் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த WH வேர்டு வந்து அதுக்கு பக்கத்தில் ஆக்ஸிலரி வேர்ப் வந்து அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்படி வரும். அப்படி இல்லை அப்படின்னா WH வேர்டு இல்லாமல் டைரெக்டாக ஆக்ஸிலரி வேர்ப்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டும் கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் எண்ட்ஸ் வித் கொஸ்டின் மார்க். இது எதில் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கில் முடியும். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த WH கொஸ்டின்ஸ் எது ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். WH கொஸ்டின்ஸ் வாட், வென், வேர், வை, ஹூ, விச், ஹவு, ஹவு லாங். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வர்றது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னம்னா WH கொஸ்டின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த WH வேர்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வரலாம். ஸோ ஆக்ஸிலரி வேர்ப் என்னென்னு பார்க்கலாம். ஆக்ஸிலரி வேர்ப்ஸில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பி வேர்ப்ஸ், am, is, are, was, were இதெல்லாம். Then do verbs, do, does, did. Then have verbs, have, has, had and modals. Will, would, shall, should, can, could, may. ஸோ இதிலெல்லாம் இன்னும் இருக்குது, மைட்டு, நீடு அது எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறது பேசிக்காக இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா WH வேர்டு வந்துச்சுனாலும் அதுக்கு பக்கத்தில் இதில் ஏதாவது ஒரு வேர்பு வந்ததுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். WHல ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னாலும் சம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த WH வேர்டு வச்சு ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டினுக்கும் ஆக்ஸிலரி வேர்பில் ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? WH வேர்டில் ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் வந்து 1 or 2 அல்லது மோர் தென் 2 வேர்ட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டிட் யூ ஈட், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஆக்ஸிலரி வேர்ப்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டிட் யூ ஈட் தோசை, இப்போது நீ தோசை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? நான் தோசை சாப்பிட்டேன், நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எஸ், ஆமாம், இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஸோ ஆக்ஸிலரி வேர்பில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதோட ஆன்சர் கண்டிப்பாக எஸ் ஆர் நோவாக தான் இருக்கும். WH வேர்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங். ஸோ ஃபஸ்ட்டு WH வேர்டில் வாட் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. தென் அடுத்து என்ன வந்திருக்கு? ஆர் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செஞ்சிட்ருக்க. இப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ நம்ம லிசன் பண்ணிகிட்ருக்கோம், நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன், நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? தென் செகண்ட் கொஸ்டின், வேர் ஆர் மை ட்ரெஸ்ஸஸ், வேர் ஆர் மை ட்ரெஸ்ஸஸ், என்னுடைய ட்ரெஸ் எங்கே இருக்குது. ஸோ வேர் அப்படிங்கிற WH வேர்டு வந்திருக்கு. அடுத்தது ஆர் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வந்திருக்கு. அப்புறம் தான் சப்ஜெக்ட் வந்திருக்கு. தென் கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. தேர்ட் கொஸ்டின், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. ஸோ ஹவு அப்படிங்கிற WH வேர்டு வந்திருக்குது. தென் கேன் அப்படிங்கிற மாடல் வேர்ப் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் பார்க்கலாம். ஆர் யூ கிரேசி. ஸோ எடுத்தோன்னையும் ஆக்ஸிலரி வேர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்புறம் சப்ஜெக்ட் வந்திருக்கு
இல்லையா? தென் செகண்ட் பாருங்கள், டு யூ ஹாவ் அனதர் பென்? உங்ககிட்ட இன்னொரு பென் இருக்கா? ஸோ டூ அப்படிங்கிற மாடல் ஆக்ஸிலரி வேர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தென் யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. சிக்ஸ்த் ஒன், வில் தே அக்செப்ட் மை ரெக்வெஸ்ட்? வில் தே அக்செப்ட் மை ரெக்வெஸ்ட்? ஸோ வில் அப்படிங்கிற மாடல்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்புறம் தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்ட்ராகேட்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். தேர்ட் ஒன், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் தமிழில் கட்டளை வாக்கியம். ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எந்த மாதிரியான பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் எ சென்டென்ஸ் தட் எக்ஸ்பிரஸஸ் அ டைரக்ட் கமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட் ஆர் ஆர்டர் ஆர் அட்வைஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரியோ, ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரியோ, அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற மாதிரியோ, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதை செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அது ஆர்டராகவும் சொல்லலாம், ரெக்வெஸ்டாகவும் சொல்லலாம். ப்ளீஸ் எனக்காக இதை செய் அப்படின்னும் கேட்கலாம். அதை செய்யாத அப்படின்னு ஆர்டராகவும் சொல்லலாம். நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி அட்வைஸாவோ இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் சொல்லலாம். ஸோ இதுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். செகண்ட், இட் ஸ்டார்ட்ஸ் வித் அன் மெயின் வேர்ப். இது எதில் ஸ்டார்ட் ஆகும்? மெயின் வேர்பில் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அது ஆக்ஸிலரி வேர்பு. ஓகேவா? அதை வச்சுட்டு டென்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம சொல்கிறது மெயின் வெர்பு. மெயின் வெர்புங்கிறது ஒரு செயல். ரன், வாக், ஸ்லீப், ஈட், ஜம்ப் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி வேர்பில் தான் இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். எண்ட்ஸ் வித் எ பீரியட். ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதுவும் ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். ஸோ நீங்கள் இது ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை இம்பரேட்டிவ்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து மெயின் வெர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு செய்தியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாஷ் த டின்னர் பிளேட்ஸ். டின்னர் பிளேட்ஸை வாஷ் பண்ணு, ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்கிறது. டெல் மீ யுவர் நேம். உன்னுடைய பெயரை சொல்லு. வாட் இஸ் யுவர் நேம்? டெல் மீ யுவர் நேம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? வாட் இஸ் யுவர் நேம், உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறது. டெல் மீ யுவர் நேம், உன்னோட பெயரை சொல்லு, ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்கிறதுனால இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் டெல்லுங்கிற மெயின் வெர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, தென் டோன்ட் ஸ்மோக். ஸ்மோக் பண்ணாத. கிவ் மீ எ பேப்பர். பேப்பர் கொடு. ப்ளீஸ் ஓப்பன் த டோர். தயவு செஞ்சு டோர் ஓப்பன் பண்ணு. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. ஷட் அப் யுவர் மவுத். இது ஆர்டர் மாதிரி. இப்போ கீப் குவைட்டுங்கிறது நார்மலாக அமைதியாரு அப்படின்னு சொல்கிறது. ப்ளீஸ் கீப் குவைட்னா தயவு செஞ்சு அமைதியான்னு அர்த்தம். இதே ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்கிறது தான், ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வர்றது தான் என்னது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வெர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஃபிஃப்த் ஒன் மட்டும் ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு அப்புறம் ஓப்பன் அப்படிங்கிற மெயின் வெர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபோர்த் ஒன், எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் தமிழில் உணர்ச்சி வாக்கியம். ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்ப்ரெஸ் த ஸ்ட்ராங் எமோஷன். அதாவது ஸ்ட்ராங் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஷாக்காக இருக்கலாம், அல்லது ஏங்கர் கோவமாக கூட இருக்கலாம். அண்ட் எண்ட்ஸ் வித் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க். அந்த சென்டென்ஸ் எதில் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கில் முடியும். எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ காண்ட் பிலீவ் இட். என்னால் இதை நம்பவே முடியல. இது ஸ்டேட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அப்போ நான் பார்த்தேன், அந்த விஷயத்தை என்னால் நம்ப முடியல, அந்த மாதிரி டைமில் நம்ம சொல்லும்போது அது ஸ்டேட்மெண்ட். ஆனால் அப்போ தான் நம்ம நினைக்காத ஒரு விஷயம் திடீர்னு நடக்குது, அந்த நேரத்தில் நம்ம சொல்லும்போது ஐ காண்ட் பிலீவ் இட், என்னால் நம்ப முடியல. அந்த சடனாக நம்மளோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது, நம்மளோட எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ யூஸ் பண்ணலாம். தென் செகண்ட் பாருங்கள், வாவ் வி ஹவ் ஒன் த மேட்ச். அந்த வாவ், ஹுரா, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கேட்டுருப்பீங்களா? அலாஸ், ஓ. ஸோ இந்த மாதிரி வேர்ட்லாம் வரும்போது அந்த இடத்துல நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் யூஸ் பண்ணணும். பேலன்ஸ் மறுபடியும் சென்டென்ஸ் எழுதும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. தென் பாருங்கள், வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார் இட் இஸ். இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இங்கே வாட் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு வந்திருந்தாலும் பக்கத்தில் ஆக்ஸிலரி வேர்ப் வந்திருந்தால் தான் இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கொஸ்டின் டைப். இது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் தான். தென் ஃபோர்த் ஒன், ஓ மை காட். ஸோ நம்ம திருப்பியும் அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறது. தென் ஹவு ஸ்ட்ராங் ஹீ இஸ். ஹவு ஸ்ட்ராங் ஹீ இஸ். இப்போ நம்ம ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுற ஒருத்தங்களாம் பார்த்தோம்னா, ரொம்ப பெரிய வெயிட் தூக்குனாங்கன்னா பாரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இங்கே தான் எக்ஸ்க்ளமேட்ரி யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட், ஹவு இது ரெண்டுமே வந்து கொஸ்டின் வேர்டாக இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணல,
ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் மீட் யூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கௌசல்யா. தேங்க்யூ.